ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பாண்டி. இந்த விளையாட்டை நம்ம எல்லாரும் விளாண்டுருப்போம். இந்த மாதிரி 6 கட்டம் போட்டுட்டு கட்டத்தில் ஒரு கல்லை போட்டுட்டு அதை நொண்டி அடித்து உள்ளே வந்து அந்த கல்லை மிதித்து எடுத்துட்டு அடுத்து இந்த மாதிரி வெளியே வந்துடுவோம். இதே மாதிரியே 2, 3, 4, 5, 6 கட்டத்தையும் விளையாடுவோம். கல்லை தூக்கி 2வது கட்டத்தில் எரியும் போது கல் 2வது கட்டத்தில் விழாமல் ஒன்று வெளியவோ இல்லைன்னா கோட்டு மேலேயோ விழுந்துருச்சுன்னா அவுட்டு. அடுத்தவங்க விளையாடலாம். இன்னும் நிறைய ஸ்டேஜ் இருக்குது. அது எல்லாத்தையும் விளாண்டு வந்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன். நமக்கு பிடிச்ச கட்டத்தை இன்ட்டு போட்டு வச்சுக்கலாம். கடைசியாக இந்த இன்ட்டெல்லாம் கவுண்ட் பண்ணி யார் நிறைய இருக்காங்களோ அவங்க தான் வின்னு. இதுலேயே 2வது ஒரு பாண்டி இருக்குது. அது என்ன பாண்டி அப்படின்னா சைக்கிள் பாண்டி. ஃபஸ்ட்டு ஒரு 3 கட்டம், அடுத்து ஒரு 2 கட்டம், அடுத்து ஒரு கட்டம், அடுத்து 2 கட்டம் அப்படி போடணும். அதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு கட்டத்தில் கல்லை போட்டுட்டு அதை மிதித்து எடுத்துட்டு 1, 2, 3ன்னு நொண்டி அடித்து வரணும். அடுத்ததான் 5, 4ல் காலை ஊனிக்கலாம். 6ல் நொண்டி அடிக்கணும். 7, 8ல் காலை ஊனிட்டு அப்படியே ரிவர்ஸ் வந்துடலாம். ஃபஸ்ட்டு பார்த்த பாண்டி மாதிரியே தான் இன்ட்டு எவ்வளோ போட்டிருக்கோமோ அந்த கட்டத்தை கவுண்ட் பண்ணி தான் வின்னர் யாருன்னு இந்த விளையாட்டில் தெரியும். 3வது தொட்டு பிடிச்சி விளையாடுறது. தொட்டு பிடிச்சி விளையாடுறது அப்படின்னா கேச்சர் வந்து ஒரு ரவுண்டுக்குள்ளே நிற்கணும். மற்றவங்களாரும் வெளியே நிற்கணும். கேச்சர் ஓடி வரும்போது பக்கத்தில் யாரை நிற்காங்களோ அவங்கள தொட்டுருவாங்க. அவங்க திரும்ப கேச்சர் ஆயிடுவாங்க. அவங்க மற்றவங்கள தொட்டு வரணும். இதுதான் இந்த கேம். 4வது நொண்டி அடிச்சுட்டே தொட்டு பிடிச்சி விளையாடணும். கேச்சர் வந்து ஒரு ரவுண்டுக்குள்ளே நிற்பாப்பில், மற்றவங்களாரும் வெளியே நிற்போம். நொண்டி அடிச்சுட்டே வந்து யாரையாவது கேச்சர் தொடணும். அவங்க திரும்ப கேச்சர் ஆவாங்க. அவங்களும் நொண்டி அடிச்சுட்டே வந்து மற்றவங்கள தொடணும். எல்லாரும் ஒரு கட்டத்துக்குள்ளே தான் விளையாடணும். கேச்சரை தவிர யாராவது வெளியே போனாங்கன்னா அவங்க அவுட்டு, அவங்க கேச்சர் ஆகணும். 5வது பூ பறிக்க வருகிறோம், பூ பறிக்க வருகிறோம். இந்த மாதிரியே பாடிக்கிட்டு தான் இந்த விளையாட்டை விளையாடுவோம். அதுக்கு A, Bன்னு 2 டீம் வச்சுக்கிடுவாங்க. இந்த டீமில் இருக்கவங்களுக்கு ஒவ்வொரு பூக்கள் பேரை வச்சுக்கிடுவாங்க. 2 அணியும் பூக்கள் பேரை செட் பண்ணதுக்கப்புறமா நடுமத்தில் ஒரு கோடு போட்டுக்கிடுவாங்க. போட்டுட்டு A டீம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க எல்லார் கையும் கோத்துக்கிட்டு பூ பறிக்க வருகிறோம், பூ பறிக்க வருகிறோம் அப்படி சொல்லிட்டு அந்த கோடு பக்கமாக வருவாங்க. உடனே B டீம் வந்து எந்த பூவை பறிக்கிறீர்கள், எந்த பூவை பறிக்கிறீர்கள் அப்படின்னு கேட்டுட்டு அவங்க எல்லாரும் கையும் பிடிச்சிட்டு முன்னால் வருவாங்க. ரோஜா பூவை பறிக்கிறோம், ரோஜா பூவை பறிக்கிறோம் A டீம் சொல்லும். அப்போ B டீம் சொல்லும் செவ்வந்தி பூவை அனுப்புகிறோம், செவ்வந்தி பூவை அனுப்புகிறோம் அப்படி சொல்லிட்டு ஏதாவது 2 பூக்களோட பேர் வச்சிருக்கிறவங்கள நம்ம சொல்கிறது தான், வேற ஒன்றும் இல்லை. அந்த 2 பூக்கள் பேர் உள்ளவங்க முன்னாடி வருவாங்க. ஒருத்தர் கையை ஒருத்தர் பிடிச்சி இழுக்கணும். இழுக்கும் போது A டீம்காரங்க B டீமுக்குள்ளே போயிட்டாங்கன்னா அந்த டீமில் சேர்ந்துருவாங்க. A டீமில் ஆட்கள் குறைஞ்சிரும். இப்படியே கடைசி வரைக்கும் இழுத்து இழுத்து எந்த டீமில் குறையுதோ எந்த டீமில் கூடுது அப்படிங்கிறத பார்த்துட்டு யார் வின்னானா யார் தோல்வி அடைஞ்சா அப்படிங்கிறது தான் இந்த விளையாட்டு. 6வது ஒரு குடம் தண்ணி ஊற்றி. என்ன ஒரு குடம் தண்ணி ஊற்றி இப்படி ஒரு விளையாட்டா அப்படின்னு யோசிக்கிங்களா? நிறைய பேருக்கு இது தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. 2 பேர் இந்த மாதிரி கையை கோர்த்துட்டு நிற்கணும். மற்றவங்க எல்லாரும் லைன் கட்டிட்டு அப்படியே வரணும். அப்போ பாடணும் ஒரு குடம் தண்ணி ஊற்றி ஒரு பூ பூத்துச்சான் அப்படி சொல்லிட்டு அந்த கை தூக்கியிருக்காங்க பார்த்தீங்களா, அது வெளியே வரணும். இதே மாதிரி 2, 3, 4, 5லேருந்து 10 வரைக்கும் 10 குடம் தண்ணி ஊற்றி 10 பூ பூத்துச்சான் அப்படின்னு பாடும்போது கை இப்படி பிடிச்சிருவாங்க. நம்ம அதில் அகப்படாமல் வெளியே வரணும். அகப்பட்டுட்டோம்னா அவங்க அவுட்டு, அவங்க வெளியே போயிடணும். அடுத்து திரும்ப மற்றவங்க எல்லாரும் ஒரு குடம் தண்ணி ஊற்றி ஒரு பூ பூத்துச்சான்னு விளையாடணும். அடுத்ததா 7வது எனக்கு ரொம்ப பிடிச்ச விளையாட்டு நாடு பிடிச்ச விளையாட்டு தான். இந்த மாதிரி 4 கட்டம் போட்டுக்கணும். 4 பேர் நின்றுக்கலாம், இல்லைன்னா 2, 3 எத்தனை பேர்னாலும் அந்த கட்டத்துக்குள்ளே நம்ம நின்றுக்கலாம். அவங்க கையில் ஒரு கம்பு கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி கம்பு வச்சுருக்கவங்க தான் கேச்சர். கேச்சர் ஸ்டார்ட் அப்படி சொன்னோன்னா எல்லாரும் ஓட ஆரம்பிக்கணும். ஸ்டாப் சொன்னோன்னா அதே இடத்துல நின்றணும். கேச்சர் யார் பக்கத்தில் நிற்காங்களோ அவங்க மேலே கம்பெறிவாங்க. சப்போஸ் அவங்க மேலே பட்டுருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கேச்சர் எவ்வளோ முடியுதோ அடுத்த நாடை வந்து தான் நாட்டோட இணைச்சிருவாங்க. ஒவ்வொரு கட்டம் தான் ஒவ்வொரு நாடு. அவுட் ஆனவங்கலேருந்து எவ்வளோ நாட்டை பிரித்து எடுக்க முடியுமோ அவ்வளோ எடுத்துகிட்டு கம்பை அவங்ககிட்ட கொடுத்துடணும். அவங்க திரும்ப கேச்சர் ஆவாங்க. அவங்க ஸ்டார்ட் சொன்னோன்னே ஓடணும், ஸ்டாப் சொன்னோன்னே எரியணும். சப்போஸ் அவங்க கம்பை எரியும் போது நம்ம மேலே படலன்னு வச்சுக்கோங்களேன், திரும்பியும் அவங்க தான் கேச்சர். இந்த மாதிரி நிறைய மாற்றி விளையாடும்போது மற்றவங்க நாட்டை நம்ம முழுசாக எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அவங்க அவுட்டு, அவங்க வெளியே போயிடணும். திரும்பியும் எல்லாரும் ஒன்று சேர்ந்து விளையாடணும். இந்த மாதிரியே கடைசி வரைக்கும் விளையாண்டு தான் நாட்டோட மற்ற 3 நாட்டையும் யார் சேர்க்காங்களோ அவங்க தான் வின்னர். அடுத்ததான் எல்லாருக்கும் தெரிஞ்ச கொலையா முந்திரிக்காய். எல்லாரும் ரவுண்டாக இந்த மாதிரி உட்காந்துக்கணும். ஒரு ஆள் மட்டும் கையில் துணியை வச்சுட்டு தனியாக நிற்கணும். அவங்க தான் கேச்சர். கேச்சர் வந்து கொலையா முந்திரிக்கா அப்படின்னு பாடிட்டு வரணும். கீழே இருக்கவங்க எல்லாரும் நிறைய சுற்றி வா அப்படின்னு சொல்லணும். கேச்சர் உடனே கொள்ளையடிச்சவன் எங்கே இருக்கான் அப்படின்னு கேட்கணும். கூட்டத்தில் இருக்கான் கண்டுபிடி அப்படி சொல்லிட்டு கீழே உட்காந்துருக்கவங்கள ஒருத்தவங்க பின்னாடி அந்த துணியை போட்டுட்டு அந்த இடத்துக்கு அந்த கேச்சர் திரும்ப ஓடி வந்து உட்காரணும். அந்த துணியை எடுத்துட்டு யார் போட்டாங்களோ அந்த கேச்சரை பிடிக்க ஓடி வரணும். சப்போஸ் பிடிச்சிட்டாங்கன்னா திரும்பியும் அவங்க தான் கேச்சர். பிடிக்க முடியலைன்னா அந்த துணியை வச்சுட்டு திரும்ப இவங்களும் சுற்றிட்டே பாடிட்டு வேற ஒருத்தவங்க பின்னாடி துணியை போட்டுட்டு இவங்க அந்த இடத்துல போய் உட்காந்துடலாம். அடுத்ததான் ஒரு செமையான விளையாட்டு. சுற்றுன்னு அடி செமையாக விழும். 7 ஸ்டோன்ஸ் தான். இந்த மாதிரி 7 கல் எடுத்துக்கணும். ரவுண்டாக ஒரு பால் எடுத்துக்கலாம். அது ரப்பர் பால், டென்னிஸ் பால் எதனாலும் எடுத்துக்கலாம்.
கல்லை இந்த மாதிரி 7 கல்லை அடுக்கி வச்சுட்டு ஒருத்தர் அந்த பாலால் அந்த கல்லை அடித்து பிரிக்கணும். மற்றவங்க எல்லாரும் அந்த கல்லை அடுக்கி வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும். இந்த விளையாட்டை 2 டீமாக விளையாடுவாங்க. ஒரு டீமில் இருக்கிற ஒரு ஆள் கல்லை பாலால் அடித்து பிரித்ததுக்கப்புறமா அந்த டீமில் உள்ளவங்க எல்லாரும் சேர்ந்து அதை அடுக்கி வைக்க ட்ரை பண்ணுவாங்க. எதிர் டீமில் உள்ளவங்க கல்லை அடுக்கி வைக்க விடாமல் பாலால் சொத்துன்னு அடிப்பாங்க. பால் பட்டுச்சுன்னா அவுட்டு. அதையும் மீறி அடுக்கி வச்சிட்டோம்னா அந்த டீம் தான் வின்னு. அடுத்தது எல்லாருக்கும் பிடிச்ச கிரிக்கெட்டு தான். இதை பற்றி விளக்கம் சொல்லணுன்னே தேவையில்லை, எல்லாருக்கும் இந்த கிரிக்கெட்டை பற்றி தெரியும். ஒரு பேட்டு ஒரு பால் இருந்தாலே போதும், கிரிக்கெட்டை விளாண்டே இருப்போம் பொழுதன்னைக்கும். ஸ்டெம்புக்கு ஒரு 3 கம்பை மட்டும் நிற்க வச்சுக்கிடுவோம், அவ்வளோதான் நம்ம ஒரு கிரிக்கெட்டு. என்ன வேலை அடித்தாலும் சரி கிரிக்கெட்டு விளாண்டே ஆகணும் அப்படின்னு இருப்போம். அதுதான் கேரம் போர்டு. இதுவும் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். கேரம் போர்ட்லேயே டிஃப்ரெண்ட்டாக விளையாடுவாங்க. 4 பேர் மட்டும் இருந்து தனித்தனி டீமாக அவங்கவுங்க போடுற காயின் அவங்கவுங்க பாயிண்ட்ஸு அப்படின்னு இருக்கும். அப்படி இல்லைன்னா செட்டு சேர்ந்து விளையாடுவாங்க. நீங்கள் போடுங்க, ஒயிட்டு நாங்கள் போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு செட்டு விளையாடுறதும் இருக்குது. சின்ன பிள்ளைலையும் சரி இப்போவும் சரி எங்கள் அண்ணன் தான் இதில் செம்மையாக விளையாடுவான். அதுக்கெல்லாம் அவ்வளோவா வராது. ஓகே, அடுத்த கேம் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல்லாங்குழி. இந்த பல்லாங்குழிக்கு சோவி வச்சு விளையாடுவாங்க, இல்லைன்னா புளியமுத்து கூட வச்சு விளையாடுவாங்க. குழியாக இருக்கும். அதில் 6 புளியமுத்து இல்லைன்னா சோவியை ஃபஸ்ட்டு போட்டுட்டு அதை பிரித்து விளையாடணும். கடைசி யார்கிட்ட நிறைய சோவி இல்லைன்னா புளியமுத்து சேருதோ அவங்க தான் வின்னு. அடுத்ததான் அஞ்சாங்கால். அஞ்சாங்கால்னா ஒன்றும் இல்லை, கர்ச்சங்கல் தான். இதுக்கு மெயினாக 5 கல் தான் தேவை. 5 கல்லை வச்சு இந்த விளையாட்டை விளாண்டுலாம். ஒரு கல்லை மேலே தூக்கி போடணும், கீழே இருக்க ஒரு கல்லை எடுக்கணும், மேலே உள்ள கல்லையும் சேர்த்து பிடிக்கணும். இந்த மாதிரி நிறைய ஸ்டேஜ் இருக்குது. அதெல்லாம் முடிச்சாச்சுன்னா அவங்க தான் வின்னு. இல்லை சப்போஸ் கல்லை மிஸ் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்தவங்க இந்த விளையாட்டை விளையாடணும். அடுத்ததான் ரொம்ப ஈஸியான விளையாட்டு கல்லாமண்ணா. கல்லாமண்ணானா கல் நிறைய கிடக்கும், மண்ணும் இருக்கும். இல்லைன்னா ஏதாவது ஒரு இடத்த கல் மண் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்மள யாராவது ஒருத்தர் கேச்சர் ஆகிக்கணும். கேச்சர் வந்து கல்லுன்னு சொன்னோன்னா எல்லோரும் கல் மேலே ஏறிடணும். மண் அப்படின்னு சொன்னாங்கன்னா டப்புன்னு மண்ணில் இறங்கிடணும். மாற்றி நின்றுட்டாலும் அவுட்டு, அவங்க திரும்ப கேச்சர் ஆகணும். அப்படி இல்லைன்னா நம்ம ஒரு கல்லுலேருந்து இன்னொரு கல்லுக்கு மாறும்போது இல்லைன்னா மண்ணுக்கு மாறும்போது கேச்சர் நம்மளை தொட்டுட்டாலும் நம்ம கேச்சர் ஆகணும். அடுத்ததாக இன் அண்ட் அவுட், அதாவது உள்ளே வெளியே. இந்த விளையாட்டை விளையாடுறதுக்கு ஒரு பெரிய ரவுண்டு ஃபஸ்ட்டு நம்ம போட்டுக்கணும். அந்த ரவுண்டை சுற்றினாப்பில் எல்லோரும் நிற்கணும். ஒருத்தர் மட்டும் தனியாக நிற்கணும், அவர் கேச்சர். ஓகேவா? கேச்சர் வந்து உள்ளே அப்படி சொன்னோன்னா எல்லோரும் உள்ளே வந்துடணும் வட்டத்துக்குள்ளே. அப்படி உள்ளே வராதவங்க அவுட்டு, அவங்க தனியாக போயிடணும், இல்லைன்னா அவங்க கேச்சர் ஆகிக்கலாம். கேச்சர் என்ன சொல்கிறாங்களோ உள்ளேனா உள்ளே வெளியேனா வெளியே அப்படி விளையாடுறதான் இந்த விளையாட்டு. கரெக்டாக பண்ணால் ஓகே, தப்பா பண்ணால் அவுட்டு. 16வது ரிங்கா ரோசஸ். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விளையாட்டு தான். எல்லாரும் கையை கோர்த்துக்கிட்டு இந்த மாதிரி ரவுண்டாக நின்றுக்கணும். இப்படியே சுற்றுவாங்க இந்த பாட்டை பாடிக்கிட்டே. ரிங்கா ரோசஸ், பாக்கெட் ஃபுல்லாக பாய்ஸஸ், அஸ்ஸா புஸ்ஸா ஆல் ஆர் டவுன். இதை நம்ம வந்து ஒழுங்காகவே படிக்க மாட்டோம். எதை முடிக்காங்களோ இல்லையா டப்புன்னு உட்காந்துருவோம் இந்த பாட்டு முடிக்கும் போது. அப்படி உட்காராதவங்க அவுட்டு. இது ஒரு செமையான விளையாட்டு. எனக்கு எப்படி நாடு பிரித்து விளையாடு பிடிக்குமோ அதே மாதிரி தான் இந்த பிஸ்னஸ் போர்டுமே செமையாக இருக்கும். விளையாட்டில் சரி பங்காக ஃபஸ்ட்டு காசை பிரித்து கொடுத்துருவாங்க. கொஞ்சம் பணம் பேங்கில் இருக்கும். நம்ம டைஸ் போட்டு ஒவ்வொரு நம்பராக விழும் பார்த்தீங்களா, அதுக்கேற்ற மாதிரி அந்த கட்டத்தில் ஒவ்வொரு இடமா போய்கிட்டு இருப்போம். அதை நம்ம விலை கொடுத்து வாங்கினா வாங்கலாம். சப்போஸ் நம்ம விலை கொடுத்து வாங்கின இடத்துக்கு யாராவது வந்து நின்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன், டைஸ் உருட்டும் போது உங்ககிட்ட நம்ம நாட்டுக்கு வந்ததுக்காக அந்த கார்டில் ஒரு மணி வாங்கலாம் அப்படின்னு இருக்கும். அந்த மணியை கேட்டோம்னா அவங்க கொடுப்பாங்க. அப்படியே எல்லார் மணியையும் அடித்து பிடிச்சி யார் நிறைய மணி வச்சுருக்காங்களோ அவங்க தான் வின்னர். அடுத்ததாக இந்த கேமை நம்ம சொல்லவே வேண்டாம், லூடோ. அதாங்க தாயக்கட்டை. எல்லாரும் இதை தான் விளாண்டுருப்போம் சின்ன பிள்ளையில். கண்டிப்பாக விளையாடாதவங்க இருக்கவே முடியாது. அதை தான் இப்போது டிஜிட்டல் வெர்ஷனாக மொபைலில் விளாண்டுட்ருக்கோம். மொபைலில் விளாண்டாலும் சரி, கட்டங்கீசி தரையில் விளாண்டாலும் சரி, அதோட சுவாரஸ்யம் மட்டும் போகவே போகாது. ஐயோ என்னை கொத்திட்டா, 4 போடு அவ்வளோ கொத்திடலாம் அப்படிங்கிற இதெல்லாம் செமையாக இருக்கும் இந்த தாயக்கட்டை விளையாடும்போது. தாயக்கட்டை வந்தாலே இன்னொன்று விளையாடாமல் எப்படி, பாம்பு கட்டைன்னா பாம்பு இருக்கும், ஏணி இருக்கும், நம்பர்ஸ் இருக்கும், டைஸும் இருக்கும். இல்லைன்னா நம்ம தாயக்கட்டையில் கூட போடலாம். போட்டு 1லேருந்து ஆரம்பித்து அப்படியே 100 யார் ஃபஸ்ட்டு போகிறாங்களோ அவங்க தான் வின்னர். அப்படியே ரிவர்ஸும் விளையாடுவாங்க. 100வது பாயிண்ட்லேருந்து 1வது பாயிண்ட்டுக்கு யார் வரா அப்படின்ட்டு. இந்த காலத்தில் தானேங்க நம்ம அந்த மினிச்சரை வச்சு குக்கிங்லாம் பண்ணுறாங்க. நம்ம அந்த காலத்துலேயே அந்த குட்டாஞ்சோரை ஆக்கி சாப்பிட்டாச்சு. குட்டி குட்டியாக சமையலுக்கு தேவையான அனைத்து ஐட்டங்களும் இருக்கும். அதுக்கு பேர் தான் சொப்பு சாமா வச்சு விளையாடுறது. சும்மா அப்படி சோறை கிண்டுறது, இட்லியை வைக்கிறது அந்த மாதிரி விளையாடலாம். இல்லைன்னா நிஜத்துக்குமே சோறை கிண்டி சாப்பிட்றது தான் இந்த சொப்பு விளையாட்டு. அடுத்ததான் நூறாங்குச்சி இல்லைன்னா உடஞ்ச கலர் விளையாட வச்சு விளையாடுறது தான் இந்த விளையாட்டு. அதுக்கு இந்த மாதிரி குச்சியெல்லாம் எடுத்து வச்சுக்கணும். அதை இப்படி தூக்கிட்டு கீழே போடணும். கீழே போட்டுட்டு ஒவ்வொரு குச்சியாக அணுங்காமல் எடுக்கிறது தான் நூறாங்குச்சி. அதே மாதிரி உடஞ்ச கண்ணாடி வளையல்லாம் இந்த மாதிரி வட்டத்துக்குள்ளே போட்டுட்டு ஒவ்வொரு வளையலையும் மற்ற வளையலில் அழுக்கிறாமல் வெளியே எடுக்கணும். அப்படி வெளியே எடுத்தா வின்னர். இல்லைன்னா அடுத்தவங்க இந்த விளையாட்டை விளையாடணும்.
அடுத்தது ரொம்ப கவனமாக யோசித்து விளையாடக்கூடிய விளையாட்டு தான் ஆடு புலி ஆட்டம். இதில் 3 புலி இருக்கும், 15 ஆடு இருக்கும். இந்த மாதிரி தான் கட்டம் போட்டுக்கணும். புலி ஒரு டீம், ஆடு ஒரு டீம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காயினை வச்சுக்கிட்டே வரணும். புலிக்கும் ஆட்டுக்கும் அடுக்கு அடுத்து இப்போ ABCயில் ஸ்பேஸ் இருந்ததுன்னா புலி வந்து ஆட்டை அடித்து தின்றும். இந்த மாதிரி புலி ஒவ்வொரு ஆட்டையும் சாப்பிட்டுட்டே வந்துன்னு வச்சுக்கோங்களேன். 15 ஆடு இருந்ததா அதுலேருந்து ஒவ்வொரு ஆடாக குறைஞ்சிக்கிட்டே வரும். அதனால் புலிக்கு வாய்ப்பு கொடுக்காத மாதிரி நம்ம காயினை வச்சுக்கிட்டே வரணும். எல்லா ஆட்டையும் புளி அடிச்சிருச்சுன்னா புளி வச்சிருக்கிற ஆளு தான் வின்னு. புளியை ஆட்டை வச்சு அடைச்சிட்டோம்னா ஆடு வச்சிருக்கவங்க தான் வின்னு. ஆடு புளி ஆட்டம் மாதிரியே தான் 3 கல் ஆட்டமும். அதுக்கு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கட்டம் போட்டுக்கணும். கட்டம் போட்டுட்டு 2 பேர் விளையாடலாம். 2 பேருக்கும் 3 காயின் எடுத்துக்கணும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காயை வச்சுக்கிட்டே வரணும் மாற்றி மாற்றி. யார் ஃபஸ்ட்டு அவங்களோட காயை அதாவது கல்லை 3 இந்த ஒன்று போல் வர மாதிரி சேர்க்காங்களோ அவங்க தான் வின்னு. அடுத்ததான் என்ன விளையாட்டு பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்கிப்பிங் ரோப். அதாங்க தவ்வாட்ட கயிறு. ஸ்கிப்பிங்கை பல விதத்தில் விளாட்லாம். ஒத்தக்கால் போட்டு விளாட்லாம், ரெட்டைக்கால் போட்டு இந்த மாதிரியும் குதிக்கலாம். இல்லைன்னா 2 பேரும் அட் அ டைமில் ஒரே ஸ்கிப்பிங்கில் குதிக்கலாம். கடைசியாக ஸ்கிப்பிங் ரோப்பை வச்சியே ரெட் ப்ளூ க்ரீன் எல்லோ அப்படிங்கிற ஒரு கேம் விளாடுவோம். அது என்ன அப்படின்னா அதுக்கும் ஸ்கிப்பிங் தேவை. இந்த மாதிரி குதிக்கிறதுக்கு பதிலாக போட ஒரு மணியை ஒருத்தரும் இன்னொரு மணியை இன்னொருத்தரும் பிடிச்சிக்கணும். அப்படி ஸ்கிப்பிங்கை சுற்றும் போது கீழே விழுந்துட்டாலோ இல்லை கயிறு தட்டிட்டாலோ அவங்க அவுட்டு. அதாவது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நேம் வச்சுக்கணும். ரெட் ப்ளூ க்ரீன் எல்லோ அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ரெட் கலரில் இருக்கிறவங்க குதிச்சுட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். கீழே விழுந்துட்டாங்கன்னா அவங்க அவுட்டு. திரும்ப எல்லோ ஏதாவது ஒரு கலர் விளையாட வரலாம். ஒவ்வொரு மட்டும் குதிக்கும் போது கவுண்ட் எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. எந்த கலர் வந்து அதிகமாக குதிச்சிருக்கு அவுட் ஆகாமல் அந்த கலர் தான் வின்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த விளையாட்டுலாம் உங்களுக்கு எந்த விளையாட்டு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறொரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.